என் சித்தி இல்ல, என் செல்லம். நான் வேணும்னு பண்ணல சித்தி, நான் சும்மா ஜாலிக்கு பண்ணேன். அது பெருசா மாறிடுச்சு. உம்மா. ரொம்ப சாரி சித்தி, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ என்ன அடி திட்டு, ஆனா நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத சித்தி, ப்ளீஸ். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட பேசாம இருந்தாலும் உனக்கும் அப்படித்தானே இருக்கும். பாவ வீரா. எப்படி காரியம் ஆகணும்னா மட்டும் சித்தி சித்தின்னு கூப்பிடுவ, முத்தம் கொடுப்ப, வாயாடி மத்த நேரத்துல எல்லாம் மதிக்க மாட்ட. அதெல்லாம் அப்படிதான். நீதான் இப்ப சமாதானம் ஆயிட்டல்ல, பாத்தீங்களா? அது போதும். வாண்டு. உம்மா. ஏண்டி, உனக்காக சிபாரிசு பண்ணது நானு, எனக்கு அதுக்கு என்ன, கண்ணத்து காட்டுங்க. சரி போய் சாப்பிடலாமா? எனக்கும் ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? நான் தான் உன்னை அப்பவே சாப்பிட சொன்னேனே. நான் சாப்பிடவே இல்லையே. சரி வா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். வா. கடை ஓனர் யாரு? சொல்லுங்க சார். நாங்க கார்பரேஷன்ல இருந்து வரோம். கார்பரேஷனா? ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். சார், இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க கடை நடத்த முடியாது. நிறைய நியூசன்ஸ் ஆகுதுன்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்க கடையை காலி பண்ணுங்க. சார், என்ன திடீர்னு வந்து கடையை காலி பண்ணுங்கிறீங்க? எல்லா பெர்மிஷனையும் கரெக்டா வாங்கிட்டு வந்தா சார் கடையை நடத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்க. சார், இப்ப நீங்க கடையை காலி பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனையாகும்? நான் யார்கிட்டயும் எந்த சிக்கலுக்கும் போகவே இல்லையே. நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கு கவர்மெண்டே பிசினஸ்க்கு லோன் கொடுத்து வாழ்க்கையில முன்னேற சொல்லுது. நீங்க என்னடானா ஆல்ரெடி இருக்கிறத கெடுக்க வந்திருக்கீங்க. சார், உங்க கடையால நிறைய நியூசன்ஸ் இருக்கான். யார் சொன்னா? யார் நியூசன்ஸ் இருக்குன்னு சொன்னா? என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு, வேணா செக் பண்ணிக்கங்க. பண்றீங்களா? அதையும் மீறி கடையை காலி பண்ணணும்னு பிரச்சனை பண்ணீங்க, நான் சிஎம் வரைக்கும் போறேன். என்ன இது? என்ன இவர் இப்படி சொல்றாரு? நான் சிஎம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவேன். பாக்குறீங்களா? என்ன சார், அக்கம் பக்கத்துல ஏரியாவுல எவ்வளவு இடம் இருக்கு, இங்க வந்து கடையை போட்டுக்கிட்டு. சார், இங்க கடை போட்டா என்ன, இது ஏன் இடம். எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு இடம் தான் சார். இதுக்கப்புறம் நான் தேடி வாடகை கடை முடிச்சு அங்க போய் கடை போடணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. பிரச்சனையாக போகுது. வாங்க சார் போலாம். வாங்க சார் போலாம். கிளம்போ. சரி சரி வாங்க போலாம். தல, என்ன சிஎம்லாம் சொல்ற? ஐயோ, இது என்ன புது பிரச்சனை? இது பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆ, உன் அண்ணி என்ன காலி பண்றதுக்காக அனுப்புன ஆளுங்க. ஆ? அண்ணியா? இது என்ன புதுசா இருக்கு? இப்ப என்ன பண்றது? மாமா, அப்பா, வருஷம் ஓடினதே தெரியலப்பா. நேத்து வரைக்கும் என் கூட ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு
அவளை வச்சு நான் எவ்வளவோ கனவு கண்ட பவித்ரா. ரெண்டுமே பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு. இவெல்லாம் எப்படி காலம் தள்ள போறான்னு ஊர்ல பல பேர் என்ன ஆம்பளை இல்லாத குறைய சொல்லி சொல்லி ஏளனமா பேசியிருக்காங்க. ஆனா மது அந்த குறைய வச்சதே இல்லை. என் மது ஆணுக்கு ஆணா, பொண்ணுக்கு பொண்ணா, தாய்க்கு தாயா எனக்கு எல்லாமாவும் இருந்தா. இப்ப என்னை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாலே. மாமா அழாதீங்க. சொல்லுங்க மாப்ள, என்ன திடீர்னு? வாங்க உட்காருங்க. இல்ல மாமா, இருக்கட்டும். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறேன். அதான் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்க மாப்ள. உங்களுக்கு எந்த குறையும் வராது. பெரிய ஓட்டு வித்தியாசத்துல நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிச்சே ஆகணும் மாப்ள. என் மொத்த சொத்தை வித்தாவது நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன். கண்டிப்பா மாமா. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பேன். உங்க கனவு, லட்சியம் எல்லாத்தையும் நான் நனவாக்குவேன். அப்பா, நாளைக்கு மதுவுக்கு திதி கொடுக்கணும். ஏற்பாடெல்லாம் நான் பண்ண சொல்லிட்டேன்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் வீராதான். அவ மட்டும் அப்படி பண்ணலன்னா இந்நேரம் என் பொண்ணு என் கூட உயிரோட இருந்திருப்பா.